வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம். இந்த வாரம் ஒரு நல்ல செய்தியோட நம்மளோட சினிமா திஸ் வீக் ஆரம்பிப்போம். ஒரு ஆன்மீக செய்தி. சத்ய சாய்பாபாவுடைய 100வது பிறந்த தினம் இந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி அன்றைக்கி வருது. மிக பிரமாதமாக இந்தியாவில் இல்லை, உலகம் முழுதும் அதை கொண்டாடுறாங்க. சத்ய சாய்பாபாவுடைய 100ஆண்டு விழா சினிமா திஸ் வீக்கில் எப்படி பேசப்படுது அப்படின்னு நீ ஆச்சரியமாக பார்க்கலாம். அதுக்கு காரணம் இருக்குது. சத்ய சாய்பாபாவுடைய பெருமைகளை விளக்குற மாதிரி ஒரு திரைப்படம் தயாராகிட்டு இருக்குது. அதை டைரக்ட் பண்ணுறது நம்முடைய சுரேஷ் கிருஷ்ணா. பாட்ஷா, வீரா, பாபாலாம் டைரக்ட் பண்ணார். அந்த சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தை முடிச்சிட்டார். ஜெகபதி பாபு, சுகாசினி, வைஜமேந்திரன், இந்த மாதிரி பல ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு எல்லா மொழியிலையும் அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சத்ய சாய்பாபா படம் ஒரு பேன் இந்தியா படமாக உருவாகிட்டுருக்கு. லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ட் பண்ண இருந்த ரஜினிகாந்த் சார் அண்ட் கமல்ஹாசன் சார் படத்தை இப்போ நெல்சன் சார் டைரக்ட் பண்ண போகிறதா நிறைய சோஷியல் மீடியாவில் செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்போ லோகேஷ் கனகராஜ் சார் அடுத்து யாரை வச்சு தான் சார் டைரக்ட் பண்ணுவார்? ஏன்னா இப்போ விஜய் சார் சினிமா விட்டு போகிறாரு. அஜித் சார் ஆல்ரெடி 2 படத்தில் கமிட் ஆயிருக்காரு. இப்போ விஜய் சார் இல்லை, அஜித் சார் இல்லை, ரஜினிகாந்த் சார் இல்லை, கமல்ஹாசன் சார் இல்லை, அப்புறம் என்ன தான் சார் பண்ண போகிறாரு? ஏன் அதோட நிறுத்திட்டேன்? சிவகார்த்திகேயன் இல்லை, சிவகார்த்திகேயன் அடுத்து சிபி சக்கரவர்த்தி, வெங்கட் பிரபு டைரக்ஷனில் படம் பண்ண போகிறாரு. பிரதீப் ரங்கநாதன் கிடைப்பாரான்னு பார்த்தா பிரதீப் ரங்கநாதன் இல்லை. ஏன்னா அவர் அடுத்து அவரே டைரக்ட் பண்ணார், அவரே நடிக்க போகிறாரு. இப்படி எந்த ஸ்டார்ஸும் இல்லை, என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கேள்வி எழலாம். அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதுதான் அவர் பண்ண போகிறாரு. இப்போ அவர் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் ஒரு படத்தை நடிச்சிட்ருக்கான்னு சொன்னால், அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்கான். அந்த படத்தினுடைய டைரக்டரான அருண் மாதேஸ்வரன்ட்ட நான் பேசினேன். அந்த படத்தில் கூலி படத்தில் நடிச்சிருந்தாங்கல்ல ரட்சிதா, அவங்க தான் கதாநாயகி நடிக்க போகிறாங்க அப்படின்னு பரவலாக செய்தி வந்தது. அது அவர்கிட்டே கேட்டேன், என்ன சார் ரட்சிதா ராம் தான் அந்த படத்தில் கதாநாயகியான்னு. இல்லை சார், நம்முடைய படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்றது நாங்கள் எங்கே முடிவு பண்ணுறோம்? இப்போது வலைத்தளங்களில் அவங்கவுங்க தான் முடிவு பண்ணுறாங்க. இந்த படத்தில் கதாநாயகி நடிக்கிறது வாமிகா அப்படின்றவங்க நார்த் இந்தியாவிலேருந்து, அவங்க தான் ஹீரோயினாக பண்ணுறாங்க அப்படின்னாரு. அடுத்து லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ண போகிறான்னு சொல்ல வரேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் கைதி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் பண்ணுறதா இல்லை. அவர் கேட்ட அதீத சம்பளம் காரணமாக கார்த்தி தரப்புலேருந்து அந்த படம் வேணாம், விட்டுருங்க சார், நம்ம பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்துட்டாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மீண்டும் உயிர் வருது. இப்போ லோகேஷ் கனகராஜ் அடுத்து நீ சொன்ன மாதிரி எந்த கதாநாயகனும் இல்லை அப்படின்ற காரணத்தினால அடுத்து இந்த படத்தை பண்ணலான்னு முடிவு பண்ணார். கைதி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு பெரிய அப்பீலான படம் ஜனங்களுக்கு. கைதி பார்ட் 2 அப்படின்போது அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். கார்த்தியும் லோகேஷ் கனகராஜ் சேரும்போது நிச்சயமாக அந்த படம் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்போ லோகேஷ் கனகராஜ் இந்த சிச்சுவேஷன்லாம் தெரிஞ்சிட்டனால முன்னே கேட்டார்ல, அந்த சம்பளத்தை அவர் கேட்க வாய்ப்பு இல்லை, அதையும் கொஞ்சம் குறைச்சிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்து லோகேஷ் கனகராஜ் பண்ண போகிற படம்னா அது கைதியாக தான் அமைய இருக்குது. இந்த இடத்துல லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறதுக்கு அந்த ட்ரீம் மாதிரி இப்போ கருப்பு அப்படின்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, அந்த படத்தை பற்றி சில செய்திகளை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் 7 நாள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த படப்பிடிப்பு அடுத்த மாதம் அநேகமாக தொடங்கிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இப்போ ஜனவரி மாதம் அந்த படத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போ பொங்கலுக்கு ஜனநாயகன் வருது. ஜனவரி 26 எப்போவுமே பார்த்தா கே பாலாஜி இருக்கார்ல, அவருடைய படங்களை தொடர்ந்து ரிலீஸ் பண்ணுவார். எல்லா படங்களுமே வெற்றி படங்கள். அதனால் இந்த 26 டேட்டை மீன் பண்ணி ஜனவரி 23ஆம் தேதி அன்றைக்கி கருப்பு படத்தை வெளியிடலாம் அப்படின்னு அந்த பட தயாரிப்பு குழு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன தெரியுதுன்னா, கே பாலாஜி டேட்டில் ஆர்ஜே பாலாஜி வரப்போகிறார் இப்போது. ஆனால் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஏன்னா சூர்யா ஃபேன்றதுனால. ஆமாம் சார், ஆல்ரெடி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சாங்க, தள்ளி போயிடுச்சு. பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சாங்க, தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 18 அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போது நடக்குமா நடக்காதான்னு ஒரு கேள்விக்குறியிலேருந்து, பட் ஏப்ரல் 18க்கு முன்னாடி இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஏன்னா அடுத்த மாதம் ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா ஏற்கனவே இந்த படத்தினுடைய டப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிசம்பரில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜனவரி வரத்துக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. நலன் குமாரசாமி சார் டைரக்ஷனில் கார்த்தி சார் நடித்த வாவாத்தியார் படம் டிசம்பர் 10 ரிலீஸ் ஆகிடும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே. டிசம்பர் 10 இந்த படம் ரிலீஸ் ஆகிடுமா சார்? டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அந்த படம் வந்துடும் அப்படின்னு தான் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் நான் ஞானவேல் ராஜா கூட என்கிட்ட சொன்னார். போன மாதம் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது அது டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வருவதற்கான வாய்ப்பு இருப்பதா எனக்கு தெரியல. ஏதாவது அதிசயம் நடந்தால் தான் அந்த படம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வர முடியும். ஏன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 10 நாள் ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு தான் நலன் குமாரசாமி தரப்பில் சொல்கிறாங்க. 10 நாள் ஷூட்டிங்னா இன்னும் அந்த ஷூட்டிங்கே பிளான் பண்ணல அவங்க. ஒருவேளை அந்த படத்தினுடைய ஷூட்டிங் அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்தா கூட 10-15ஆம் தேதி தான் முடியும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வெளியாகிறதா இருந்தால் ஃபாரினுக்கெல்லாம் நவம்பர் மாதம் எண்டுக்குள்ளே அந்த படத்தினுடைய பிரதி அனுப்பணும். அப்போ தான் வெளிநாடுகள் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த படத்தினுடைய வேலையெல்லாம் முடிஞ்சு ஃபாரினுக்கு இந்த படத்தினுடைய பிரதிகளெல்லாம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அனுப்புறது சாத்தியமில்லாத விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் டிசம்பர் 10ஆம் தேதி இந்த படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அடுத்த வருஷம் நடைபெற இருக்கின்ற பொது தேர்தலுக்கு முன்னால் கொண்டு வந்துடணும் அப்படின்னு 2 படத்தினுடைய வேலையை தீவிரமாக இப்போ பார்த்துட்ருக்காங்க. என்னுடைய இனிய நண்பரான கண்ணன் ரவி தான் ராவண கோட்டம் அப்படின்ற படத்தை தயாரித்தார். இப்போ அவர் தொடர்ந்து 7 படங்களை தயாரிக்கிறார்.
அதில் 2 படம் அரசியல் சார்ந்த படம். அதனால் 2026 எலெக்ஷனுக்கு முன்னால் அந்த படத்தை கொண்டு வரணும். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வேகமாக வேலை செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு படம் ஜீவா நடிக்கிற படம், தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்ற படம். அது முழுக்க முழுக்க அரசியல் பேசுகிற படம். அதே மாதிரி தான் தம்பிராமையனுடைய மகனான உமாபதி ராமையா ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு பேர் வைக்கல, நட்டி தான் அதில் கதாநாயகனா நடிக்கிறாரு. அதுவும் முழுக்க முழுக்க அரசியல் பேசுகிற படமாக இருக்குது. அதனால் இந்த 2 படங்களையும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு முழு மூச்சாக வேலை செஞ்சுட்ருக்காங்க 2 படத்தின் யூனிட்டும். எல்லா சோஷியல் மீடியாலையும் ரஜினிகாந்த் சார் அண்ட் கமல்ஹாசன் சார் நடிக்க போகிற அந்த படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லலையே சார். இல்லை, அதை பற்றி பல செய்திகளை நம்ம ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டோம். சுந்தர் சி டைரக்ட் பண்ண போகிற ரஜினி படத்தை கமல்ஹாசன் தான் தயாரிக்க போகிறார் அப்படின்ற செய்தி கூட நாம தான் முதல்லையே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி போன சினிமா தேஷ் வீக்கில் அடுத்த ஆண்டு முழு காட்சிட்டும் ராஜ்கமலுக்கு தான் கொடுத்துருக்கார் ரஜினின்னு சொன்னோம் இல்லையா. அதில் ஒரு சின்ன மாறுதல். ஏற்கனவே ஒரு பேட்டியில் ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார், ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போகிற படத்தை பற்றி. ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துக்கு நான் ஒரு படம் பண்ணுறதா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த படத்தில் தான் நாங்கள் 2 பேரும் நடிக்கிறதா இருக்கோம்னு. இப்போ ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிற படம் இருக்குது. அதை தயாரிக்க போகிறது ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான். ஆனால் அதில் கமல்ஹாசனுடைய பங்களிப்பு இருக்குது தயாரிப்பில். இப்படி தான் அந்த படம் நடக்குது. அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது யார் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. பெரும்பாலானோர் நெல்சன் தான் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்சன் ஒரு கதையை அவருக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றது உண்மை தான். இந்த கதை நல்லா இருக்குது, ரஜினிக்கு பிடிச்சிருக்கு, அதனால் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் முழு கதையும் நெல்சன் எழுதி முடிக்கல. அதிகாரப்பூர்வமாக ஏதாவது ஒப்பந்தம் ஆயிருக்கான்னா இது வரைக்கும் ஆலை அப்படின்றது தான் உண்மை. இதுக்கு நடுவில் நெல்சனை பற்றி நம்ம சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. நெல்சன் இதுக்கு நடுவில் ஜூனியர் என்டிஆரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு அது ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. இந்த ரஜினி படத்தை ஒத்துக்கிட்டாலும் அதை எப்போ பண்ண போகிறார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதே மாதிரி தான் சுந்தர் சி ரஜினி படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் பிப்ரவரி மாதம் இந்த படப்பிடிப்பை ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி விஷால் படம் ஒன்றுக்கு அவர் பூஜை போட்டிருக்காரு. அதுக்கான ப்ரொமோ வீடியோலாம் எடுத்திருக்காரு. அந்த படத்துடைய படப்பிடிப்பை அவர் தொடங்கினார்னா நிச்சயமாக பிப்ரவரிக்குள்ளே அது முடியறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். பிப்ரவரி வரைக்கும் ஷூட்டிங்கில் இருந்தார்னா ரஜினி படத்துக்கான கதையை எப்போ எழுதி முடிக்க முடியும்? அதனால் எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் படத்துக்கு முன்னால் விஷால் படத்தை சுந்தர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ மூக்குத்தியம்மன் படப்பிடிப்பில் தான் இருக்கார். மூக்குத்தியம்மன் படத்துடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய 97% முடிஞ்சிருச்சு. இன்னொரு 3% தான் அதிகபட்சம் இருக்கும். இன்னொரு 5 நாள் பேட்ச் ஒர்க் இருக்குது, அவ்வளோதான். இப்போ ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டாரு. இந்த ரஜினி படத்தினுடைய டிஸ்கஷனில் தான் இருக்கார். இதை தாண்டி ஒரு வாரம், இந்த ஒரு வருஷமாக ஹெக்டிக்காக ஷூட்டிங் இல்லையா, ஒரு 5 நாள் ஓய்வு எடுக்கலான்ற ஒரு ஐடியாலையும் சுந்தர் சி இருக்கார். அதுக்காக துபாய் பறக்க போகிறாருன்னு ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. இதுக்கு நடுவில் நெல்சன் டைரக்ஷனில் ரஜினி நடிக்கின்ற ஜெயிலர் 2 படத்தை பற்றி ஒரு சர்ப்ரைசிங்கான செய்தி கிடச்சிருக்கு. அந்த படத்தில் சந்தானம் ஒரு முக்கியமான வேஷத்தில் நடிக்கிறார். நடுவில் எந்த ஹீரோக்களுடன் இணைஞ்சு நடிக்காமல் இருந்த சந்தானம் ரொம்ப நாளுக்கு பின்னால் சிம்புவோட சேர்ந்து ஒரு படத்தை நடிக்கிறதா இருந்தார். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பே நடக்கலை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ நீண்ட நாட்களுக்கு பிறகு ரஜினிகாந்தோட கை கோக்கிறார் சந்தானம். நவம்பர் மாதம் 8ஆம் தேதி அந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் கலந்துக்கிறார். இப்போ கோவாவில் அந்த படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாத கடைசியோட கோவாவில் படப்பிடிப்பு முடிஞ்சு நெல்சன் அந்த பட யூனிட் வந்துடுறாங்க. அடுத்த மாதத்துலேருந்து சென்னையில் நடக்குது. அந்த படப்பிடிப்பு தான் சந்தானம் கலந்துக்க போகிறார் அப்படின்னு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சந்தானம் செய்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவாக தான் இதை நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் கதாநாயகன் நடிச்சிட்டு இருந்தாலும் இது மாதிரி முக்கியமான கதாநாயகர்களோடு இணைந்து ஒரு காமெடி வேஷத்தை நடிக்கிறது நிச்சயமாக அவருடைய கரியருக்கே நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.